இந்த ஹெல்த் ஓரியன்டாக யூடியூப் வீடியோ அது இதெல்லாம் பார்த்தோம்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறதுன்னே தெரியல. கொஞ்சம் வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் இடது பக்கமாக படுன்றாங்க, ஒருத்தன் வலது பக்கமாக படுன்றாங்க, இடது பக்கமாக படுத்தா தான் சரிக்குன்றாங்க, இல்லை வலது பக்கமாக படுத்தா தான் தெரியும். ஒருத்தர் 1/4 மணி நேரம் இடது பக்கமாக படுத்தா சரிக்குன்றான். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தூங்குறவரு கூட நிம்மதி இல்லாமல் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் காலையில் நடந்துட்டு இருந்தாங்க. நடந்தால் ஒருத்தர் கல்லீரல் சூடாகும், காலையில் நடக்கூடாது, சாயந்தரம் நடக்கணுன்றாங்க. சரி சாயந்தரம் நடக்க போகலான்னா, சாயந்தரம் நடக்க போகிற நேரத்தில் திரும்ப போய் சாப்பிடணும். அப்போ இவ்வளவு உடம்பு சூடு பண்ணிட்டு போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சோன்னா தண்ணி குடித்தா தண்ணியில் கொஞ்சம் சுடு தண்ணியாக குடிங்க, அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் குடிச்சு குடிங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ரைட், நான் அதை குடித்தோம். நம்ம எல்லாமே நார்மலாக தான் சாப்பிடுவோம், வயிற்றுக்கு மீறி எதுவும் சாப்பிடவும் முடியாது ப்ராக்டிக்கலாக. இருந்தாலும் இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா வாதம், இது சாப்பிட்டா ஐஸு, இது போட்டால் குளிர்ச்சி, இது சூடு, இப்படின்னு ஒன்றொன்னா சொல்லி எல்லாத்தையும் நமக்கு பகையாக்கி வச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் எல்லா பக்கம் போனாலும் இதே தான். அப்புறம் இனிப்பு சாப்பிட்டா, ஸ்வீட்டு சாப்பிட்டா சுகரை சாப்பிடாத, சுகர் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சுகரை சாப்பிட்டா சுகர் வியாதி வந்துடும். ஒன்று சாப்பிடாமல் இருந்து சரின்னு 2 நாள் சாப்பிடாமல் விட்டிங்கன்னா லோ சுகர் ஆயிரும், அதுவும் ஆபத்து அப்படின்வாங்க. இப்படியே சொல்லுவாங்க. நான் நல்லா தாண்டா இருந்தேன் இத்தனை நாள், திடீர்னு என்னடாகும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மனசு கெட்டு போயிடுது. ஆக்சுவலி தூக்கமும் கெட்டு போயிடுது. அவனுக்கு என்னென்ன இயல்பாக உடம்புல சிம்டம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு இருந்தான். ஆளுக்கு ஒன்று சொல்லி சொல்லி கேட்டு கடைசியில் அவன் இஷ்டத்துக்கு பண்ணி கடைசியில் என்னாச்சு, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, மனசு வேற நாம வேறன்னு பிரிஞ்சு போயிட்டோம். இப்படி இருக்கிறதான் பிரச்சனையே. இதையெல்லாம் விட்டு நிம்மதியாக வழக்கம் போல் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.